எப்பயும் போல ஷெஃப் அவரோட வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் கண்ணில் வந்து இந்த வாழைப்பழம் வந்து மாட்டுது. அதை வந்து என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது என்ன ரொம்ப பழுத்து போச்சு, இதை வந்து யாருமே யூஸ் பண்ணாமல் இருக்காங்க, இப்படியே விட்டால் இது வந்து கெட்டு போயிடும். இப்போ இருக்கிற நிலைமையில இதை வந்து நம்ம வீணாக்கணும்னா அது வந்து சரி வராது, வீணாக்கிறதுக்கும் ஒரு மனசு வரல. சரி, இதை நம்ம வேற எதுலையாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஐடியா பண்ணுறாரு. அப்போ ஏற்கனவே என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேக்குக்கு தேவையான வந்து பேட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு. சரி, இதுல வந்து நம்ம ஏன் இந்த வாழைப்பழத்தை வந்து ஆட் பண்ணக்கூடாது, சரி எப்படி வீணா தான் போகுது, அது எதுக்கு நம்ம வீணாக்கிட்டு இருக்கணும், இதுல போட்டா அது எப்படி வருதுன்னு ஒரு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த அந்த வாழைப்பழத்தை வந்து நல்லா மேஷ் பண்ணி இந்த கேக்கோட பேட்டர்ல வந்து மிக்ஸ் பண்றாரு. அதையும் பேக் பண்ணி எடுக்கிறாரு. பேக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லும் சரி, அந்த டேஸ்டும் சரி, அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து கேக் வந்து வருதுங்க. பயங்கர சாஃப்டாவும் பயங்கர மாய்ஸ்டராகவும் இருக்கு. ஸ்மெல்லும் சரி, டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, டேஸ்ட்டும் சும்மா தாறுமாறா இருக்கு. அவங்க ரெஸ்டாரண்டோட மெனுல வந்து இந்த பனானா கேக்கை வந்து ஆட் பண்றாங்க. லேட்டா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைடா இது வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆகுது. அதாவது ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து அவங்க வந்து மாடிஃபை பண்றாங்க. ஒரு சில இடத்துல வந்து வால்நட் போடுவாங்க, ஒரு சில இடத்துல வந்து வால்நட் போட மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வால்நட்டும் போடுவாங்க, ஆல்மண்ட் போடுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ரைசின்ஸ் போடுவாங்க. அவங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர் தேவைப்படுதோ அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சாங்க. வெறும் ரெஸ்டாரண்ட்ல மட்டுமே கிடைச்சிட்டு இருந்த ஒரு டிஷ்ஷு இப்போ நார்மலா இருக்கிற ஒரு டீ கடை வரைக்கும் வந்து போச்சு. இப்போ நார்மல் டீ கடையே சொல்ல முடியாது, டீ கடையே ஒரு கஃபே ரேஞ்சுக்கு வந்து மாறி போச்சு. இப்போ அந்த டீ கடையிலேயே வந்து இந்த பனானா கேக் கிடைக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌனிஸ் கிடைக்குது, லாவா கேக்கு, இது எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு அப்போ இதை வந்து ஒரு ஆக்சிடென்டலா இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக இது வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. அது இல்லாமல் இதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷலான மேட்ரு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தலைவன் வந்து சீக்கிரமாக கெட்டு போக மாட்டான். தலைவனை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 15 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தலைவன் கெட்டே போக மாட்டான். ஃப்ரிட்ஜில் மட்டும் இல்லை, கரெக்டாக ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா, ஏர் போகாத கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா